மாதத்தில் 5 முதல் 20 கிலோ வரை எடை குறைக்கலாம். எவ்வித ஆர்டிபிஷியல் சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் இயற்கை முறையில். உலக சாதனையாளர் பரமகுரு ஃபிட்னஸ். இதயம் நிறைந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். எழுத்தறிவித்தவன் இறைவன். நமக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தவங்க ஆசிரியர் பெருமக்கள் தான். அவங்களை இந்த நல்ல நாளில் நினைச்சுக்குவோம். சரி, நிச்சயமா. ஏன்னா நம்ம அறிவுபூர்வமா இருக்கோம், நல்லா எழுதுறோம், நல்லா பேசுறதுக்காக நம்ம ஆசிரியர்கள் தான். அவங்கள இந்த தினத்துல நெஞ்சார்ந்து எல்கேஜியிலிருந்து காலேஜ் வரைக்கும் இப்ப ஆசிரியரா இருக்கிற நம்ம பத்திரிகை ஆசிரியர்களுக்கும் எல்லாருக்குமே பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இன்னைக்கு தேசிய நல்லாசிரியர் விருது கொடுப்பாங்க. குடியரசுத் தலைவரால் வழங்கப்படுற அந்த விருது தமிழகத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் வாங்கியிருக்காரு. ஸ்கூல் யூனிஃபார்ம்லயே போய் வாங்கியிருக்காரு, ராமநாதபுரத்துக்காரர். ஆமா, ஏன்னா அவர் இந்த கீழாம்பல் அப்படிங்கிற அந்த தொடக்கப்பள்ளியில ஆசிரியரா பணிபுரிகிறாரு. அவர் தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒருவர் அப்படிங்கிறது. பசங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாவே அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ல தான் அவர் இருக்காராம். இன்னைக்கு அந்த யூனிஃபார்ம்ல போய் வாங்கினது, விருது வாங்கினது ஜனாதிபதி கையால உண்மையிலேயே நெகிழ வைக்கக்கூடிய விஷயமா இருந்தது. ஆமா, 45 பேர் வாங்கினாங்க. அதுல நம்ம தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் நினைக்கிறப்ப நமக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஷோக்குள்ள போயிடலாம். ஓகே, வெல்கம் டு தி பெர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சார் சிபி சக்கரவர்த்தி. இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தி, ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின். புதுமை பெண் திட்டம். ஆமா, இந்த பேர்லயே ஒரு புதுமை இருக்குல்ல. ஆமா, ஏன்னா 6வது படிக்கிறதுல இருந்து 12வது படிக்கிற மாணவிகள், அப்புறம் கல்லூரி படிக்கிற மாணவிகள், அப்புறம் ஐஐடி படிக்கிற மாணவிகள் எல்லாருக்குமே இந்த உதவித்தொகை போய் சேருது. இது அரசு கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரி, சுய நிதி கல்லூரி, எல்லா கல்லூரி, அரசு பள்ளி எல்லாருக்குமே போகுது. மாசம் 1000 ரூபா அவங்களுடைய வங்கி கணக்கிலே வர வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில இருந்து இந்த ஃபங்க்ஷன் கலந்துக்கிறதுக்காக வந்திருந்தாரு. நேற்றே வந்துட்டாரு மனுஷன். கொடுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திணறி பேசினாலுமே இந்த திட்டம் நான் சாரி கேட்டாரு. இந்த மாதிரி இந்த வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணதுக்காக மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியாவுக்கே ஒரு ரோல் மாடலான ஒரு திட்டம் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தகைசால் பள்ளிகள் மற்றும் மாதிரி பள்ளிகள் அங்கே டெல்லியில இருந்து பார்த்துட்டு இங்க உருவாக்குனார்ல. ஸோ அந்த 26 + 15 பள்ளிகளை இன்னைக்கு திறந்து வச்சிருந்தாரு அவரு. ஆமா, ஸோ அன்னைக்கு அவரு பாராட்டின மாதிரி இன்னைக்கு இவர் அவரை பாராட்டினாரு முதல்வர். அதேதான். என்ன அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னொரு என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய முதல்வர் டெல்லிக்கு வருவாங்க. ஏன்னா டெல்லிக்கு போகாத முதல்வர் யாரும் இருக்கவே முடியாது. நாங்க தான் பிஎம்ல இருக்காங்க. ஆனா யாரும் பள்ளிகள்லாம் பார்க்கவே மாட்டாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகே, சிறந்த திட்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணாரு. இதெல்லாம் ரொம்ப சிறந்த விஷயங்கள் தான் சொல்லிட்டு பாராட்டினாரு, மனசார பாராட்டினாரு. முதல்வர் மு.க. ஸ்டாலின் மீது நாங்க இலவசமா நினைக்கவே கிடையாது, அவங்களுடைய ஒரு உரிமையா தான் நாங்க நினைக்கிறோம். இதனால பெண் கல்வி மேம்படும், அந்த குழந்தை திருமணம் தடுக்கப்படும், அவங்க மேல மேல படிச்சுட்டு போவாங்க, தலை நிமிருவாங்க அப்படின்லாம் சொன்னாரு. முதல்ல ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு தான் கொடுத்தாங்க 1000 ரூபாய. அந்த பெண்ணும் ரொம்ப சிறப்பா பேசினாங்க. முதல்வர் ஒரு ஆட்டுக்குட்டி கதையும் வேற அங்க சொன்னாரு. ஒரு குட்டி ஆட்டுக்கு அடிபட்டு இருந்ததுன்னா மேய்ப்பவர் தூக்கி மேல வச்சுப்பாங்க, அது சலுகை கிடையாது, அது அதுக்கான உரிமை தான் பண்றாரு. அந்த மாதிரி நாங்க எங்களோட உரிமையை தான் நாங்க பண்றோம், இது எங்களுடைய கடமை தானேன்னு பேசினாரு. வேற ஏதாவது ஒரு இதை வச்சு சொல்லியிருக்கலாம். ஆட்டுக்குட்டி சொன்னா அது வேற ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுத்து வேற யாருக்கும் சொல்றாருன்னு நினைச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். இந்த கதை அப்படி அவர் நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய மைண்டு தான் கோளாறுன்னு நினைக்கணும். இது அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி கதை தான் சொல்லியிருந்தாரு. உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு திட்டம் தான். அந்த மாதிரி முன்னெடுப்புகள் மாணவர்களுடைய வாழ்வை நிச்சயம் மேம்படுத்தும். இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, அந்த penkkalvi.tn.gov.in அந்த இணையதளத்துல போய் பதிவு செய்யுங்க. தகுதியானவர்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்கும். அவங்களுடைய மொபைல்லே அந்த அக்கௌண்ட் பணம் விழுந்தது நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு நிறைய மாணவ செல்வங்கள் அந்த அக்கௌண்ட்ல விழுந்ததை காமிச்சு செல்ஃபினா எடுத்து போட்டிருந்தாங்க. அதேதான். என்னன்னா எல்லாருக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் 1 லட்சம் மாணவிகளுக்கு பர்சனலா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை கொண்ட சிங்க பெண்களே, கல்வியின் துணை கொண்டு உலகை வென்றிட துடிக்கும் உங்களுக்கு ஒரு தந்தையின் பேரன்போடு என்றும் உடனிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டெக்ஸ்ட். ஓகே, இந்த மாதிரி சிறந்த முன்னெடுப்புகளை பாராட்ட தான் வேணும். நிச்சயமா. அதே மாதிரி இன்னொரு பாராட்டு நேற்று நடந்திருக்கு கலைவாணர் அரங்கத்துல. 2009 இருந்து 2014 வரைக்கும் திரைப்படம் மற்றும் சின்னத்திரை கலைஞர்களுக்கான அந்த விருதுகள் கொடுத்தாங்க. 2009 இருந்து கொடுக்கவே இல்லை இவங்க. பரவாயில்ல, டிஎம்கே கவர்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களே. அதுல சில காமெடிகளும் நடந்தது. அது கொடுத்தது நல்ல விஷயம் தான். பசங்க படத்துக்காக
அந்த சின்ன பையன் ஒருத்தர் இருப்பார்ல, அன்புச்செல்வன் ஐஏஎஸ் வந்து நடிச்சிருப்பார்ல, அவர் வந்து இப்ப மீசையோட தாடியோட வந்து வாங்கினதுலாம் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. நடுவுல ஏன் வந்து அது நடத்தாம விட்டாங்க அப்படிங்கிறது அரசியல் காழ்ப்புணர்ச்சியா இல்ல என்ன அப்படிங்கிறது? அது மேடையில் அட்ரஸ் பண்றவ அமைச்சர் பெருமக்களே அதான் வந்து சொன்னாங்க. ஓகே, கடந்த ஆட்சியில் வந்து விட்டுட்டாங்க சில அரசியல் காரணங்களால, இனிமேல் நாங்க தொடர்ந்து நடத்த போறோங்கிற மாதிரி வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா ரொம்ப வந்து சிறப்பா அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்கன்னு வந்து சொல்றாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் அமைச்சர் மா சுப்பிரமணியமும் சுவாமிநாதன் செய்தித்துறை அமைச்சரும் நின்று, மேயர் பிரியாவும் வந்து நின்று கொடுத்துட்டு இருந்தாங்க. 1 மணி நேரம் வந்துட்டு தலையை மட்டும் காட்டிட்டு போனாரு சேகர் பாபு. கிட்டத்தட்ட 225 பேருக்கு மேல இந்த விருதுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, 2012, 2013, 2014 இந்த 3 ஆண்டுகளுக்குமான சிறந்த பாடலாசிரியர் விருது நா. முத்துக்குமார் கொடுக்கப்பட்டது. நா. முத்துக்குமார் நம்ம கூட இப்ப இல்ல, அதற்கு பதிலாக அவருடைய மகன் தான் வாங்கினாரு. ஒவ்வொரு டைமும் மேடேறப்ப அப்படி கிளாப்ஸ் எல்லாம் வந்து பிச்சுக்கிச்சு. 4வது முறை மேடேறப்ப தன்னோட தங்கச்சியையும் கூட்டிட்டு போனாரு. அது வந்து பெருமக்கள் காட்சி தான். அந்த பெண்ணுக்கு வந்து விருது கொடுத்தாங்க. இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, நம்ம சீரியல், விகடன் நிறுவனத்தினுடைய சீரியல், ஆமா, தென்றல், திருமதி செல்வம், தெய்வ மகள், இந்த 3 சீரியலுமே விருது கிடைச்சது. சிறந்த இயக்குனராக திருமதி செல்வத்துக்கு எஸ். குமரன் சார்லாம் விருது வாங்கினாரு. சூப்பர். விருது வாங்கினா எல்லாருக்கும் ஒரு பெரிய பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். வாழ்த்துக்கள். தாமதமா கிடைச்சாலும் சரியான நேரத்துல கொடுத்துட்டாங்க. கொடுக்காம போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கீகரிக்கப்படாத எந்த ஒரு பணியுமே எந்த ஒரு கலையுமே அது வந்து உண்மையிலே மதிப்பளிக்காது. உண்மையிலே இதை பாராட்ட வேண்டிய ஒரு முயற்சி தான் இது. 2015 இருந்து இப்ப 2022 வரைக்கும் திருப்பி கொடுக்கணும். அவங்க அடுத்த கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். நிச்சயமா. ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கணும், ஆனா போகவே இல்லை. ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. துரைசாமி சுந்தரமோகன் அமர்வு எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமா வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க. உடனே தேனியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் என்ன சொன்னார்னா, நாங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போவோம், மேல்முறை செய்வோம்லாம் சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட்ல போய் கேவிட் பண்ணி போட்டுட்டாங்க. இன்கேஸ் ஓ பன்னீர்செல்வம் வந்து வழக்கு போட்டாருன்னா, எங்களை கேட்காம அதை எடுத்துக்கூடாதுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. வழக்கமா இந்த மாதிரி ஓபிஎஸ் தானே போடுவாரு, இப்ப இந்த முறை வந்து இபிஎஸ் போட்டிருக்காரு. ஆமா, ஓபிஎஸ் வழக்கம். ஏன்னா இந்த டைம் இவருக்கு சாதகமா விழுந்திருக்குல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக, அதனால இவரு போய் முன்னாடி வந்து போட்டு வச்சிருக்காரு. இப்ப சட்ட ஆலோசனையில தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காரு ஓ பன்னீர்செல்வம். ஓ பன்னீர்செல்வத்துக்கு தேனியிலேயே வந்து இபிஎஸ்க்கு வெற்றி பெற்றோட அங்கேயே போஸ்டர் அடிச்சு வெடிலாம் போட்டு கொண்டாடினாங்களாம். சோ காலுக்கு அடியிலேயே அவ்வளவு பேர் வந்து எதிராக இருப்பாங்க அப்படின்னு அவர் வந்து நினைக்கவே இல்லை மனுஷன். இந்த சண்டை இப்படியேதான் போயிட்டு இருக்கும் போல இருக்கு. ஏடிஎம்கேடைய வாழ்க்கை என்னன்னே தெரியல. எதிர்கட்சி அவங்க எப்ப செயல்படுவாங்கிறது தெரியவே. சண்டையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சா மட்டும்தான் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக ஏடிஎம்கே செயல்பட முடியும். இல்லாட்டி அப்படியே வந்து ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதா. நீதிமன்றத்துக்கும் வீட்டுக்கும் கிரீன்வேஸ் சாலைக்கும் தேனிக்கும் போயிட்டு இருக்க வேண்டியதான். கலந்து கலந்து அப்படியே கூட்டு கும்பலா பேச வேண்டியதான் உட்காந்து. இல்லைன்னா சசிகலாவுடைய ஆசையில தான் மண்ணள்ளி போட்டாரு எடப்பாடி பழனிசாமி. எவ்வளவு ஆசையா வந்து அந்த ஒற்றை ட்வீட் ட்ரெண்ட்ல வந்து கலந்துக்கிட்டாங்க சசிகலா. ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்ட உடனே அதிமுகல இருந்த பழைய தங்கங்கள்லாம் சேர்ந்துருவாங்க, ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் சேர்ந்துருவாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. ஆர்பி உதயகுமார் அதை வந்து ஊடகங்கள்ட்ட மதுரையில வந்து பேசையில, என்னதான் வந்து ஒற்றை தலைமை, அதாவது ஒற்றுமை அப்படின்னு சொன்னாலும் நாங்க எல்லாருமே இப்ப ஒற்றை தலைமைங்கிற விஷயத்தை நோக்கி எடப்பாடியார் கிட்ட போயிட்டோம். எடப்பாடியார் வந்து அடுத்து வரக்கூடிய திமுக ஆட்சி, அதாவது அடுத்த தேர்தலில் திமுக ஆட்சியை ஒழித்து கட்டக்கூடிய ஒரு முனைப்புல வந்து இருக்காரு. வெற்றி எங்களுக்கு தான், இப்ப சட்ட ரீதியாகவும் நாங்க வெற்றி பெற்றுட்டோம். இப்படி இருக்கையில வெறும் வந்து ஒரு பழைய ட்வீட், நமுத்து போன அந்த ட்வீட் எல்லாம் வந்து இப்ப வந்து போட்டுட்டு இருந்தாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவை நக்கல் பண்ணியிருக்காரு ஆர்பி உதயகுமார். முன்னாடி அவரு தான் போய் வந்து அம்மா சின்னம்மா வந்துருங்கம்மா அப்படின்லாம் சொன்னாங்க. அது வேற வாய், அரசியல்வாதிகளுக்கு இது வேற வாய் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கூவத்தூரை யாருமே மறக்க மாட்டாங்க. அப்பெல்லாம் முன்னணியில் நின்னது இவர் தானே. ஆர்பி உதயகுமார் தான் அப்படியே முதுகெல்லாம் வளைஞ்சு நின்றுகிட்டு இருந்தாரு. அதெல்லாம் மறந்துட்டாரு பழச. சரத்குமார் இருக்காருலானா, இது திருச்சியில போய் அவங்க கட்சிக்காரங்க கூட ஆலோசனை பண்ணியிருக்காரு. அதுவே ரொம்ப ஆச்சரியம். கட்சிக்காரங்க ராதிகா சரத்குமார் தான் இருந்தாங்க. நிறைய பேருக்கு இருப்பாங்க போல இருக்கு, ஒரு 4-5 பேர் சேர்ந்து. சரி, ஆலோசனை பண்ணவர்கிட்ட பத்திரிகையாளர் கேள்வி வைக்கிறாங்க, ஏங்க இந்த ஆன்லைன் ரம்மி விளம்பரத்தெல்லாம் நடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, அவர்கள் நிறுத்த சொல், இங்க நான் நிப்பாட்டுறேன், அரசாங்கம் இன்னும் நிப்பாட்டுச்சா, அரசாங்கம் சட்டத்தை முடிவு எடுத்தாங்களா, முதல்ல அவங்கள போய் கேளுங்க, அப்புறம் என்னைய வந்து கேளுங்க அப்படிங்கிறாரு. அவருக்கு என்ன, இவருக்கு தார்மீகமாக எந்த பொறுப்பு இல்லைன்னு நினைக்கிறாரா? யாராவது சொன்னா மட்டும்தான் அது தீங்கு, பின்வாங்கணும்னு நினைப்பாரா? அதுல வேற சொல்றாரு, இந்த ஆன்லைன் வர்த்தகம், ஆன்லைன் வந்து சூதாட்டத்தெல்லாம் நான் முன்னாடியே எதிர்த்தவன் நான் மட்டும்தான். அப்புறம் எதிர்த்தீங்கன்னா எதுக்கு நடிச்சீங்க? நல்ல கேள்வி. அதே போல ஆபாச படம்,
இந்த புகைப்பிடிப்பது தவறு அப்படிங்கறதெல்லாம் வந்து நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதாவது தவறை வந்து நியாயப்படுத்துறாரு. நடிச்சுட்டேன், இனிமே வந்து என்னத்தை சொல்லி எப்படி சொல்லி முட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து மாத்தவே முடியாது, இதெல்லாம் உங்களுடைய மனசுல இருக்கு, நீங்க நினைச்சீங்கன்னா சுய கட்டுப்பாடோட இருந்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் ரம்மி விளையாட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்ட அந்த விளம்பரத்தை அப்படி பூசி மொழிட்டாரு. நடிக்கலைங்கிறத வார்த்தை இன்னும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? எவன் வீட்டுல எவன் செத்தான் நமக்கு என்ன, நமக்கு பணம் வருதா, நம்ம கல்லா காட்டலாமாங்கிற எண்ணம் தானே. இவர் கேட்டா அரசியல்வாதியா, மக்களுக்கு வந்து நல்லது செய்ய போறாராம். அவருக்கு அவர் நல்லது செய்யறதுக்கு மட்டும் தான் அரசியல் வராங்கன்னு இந்த மாதிரி அரசியல்வாதிகளை பார்த்தா, போலி அரசியல்வாதிகளை பார்த்தா தெளிவா புரியுது. சரி, அரசியலுக்கு வருமே, வந்துட்டேன், கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல பேக் அடிச்சாரு ரஜினிகாந்த். எல்லாருக்குமே தெரியும். அவருடைய அண்ணன் சத்யநாராயணன் அவர் சமீபத்துல வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு. நிருபர்கள் கேள்வி வைக்கிறாங்க, ரசிகர்ல இன்னும் பார்க்கவே இல்லைங்கிறப்ப இந்த படம் முடிஞ்சோடனே ரசிகர் நிச்சயம் ரஜினிகாந்த் சந்திப்பார் அப்படின்லாம் சொன்னவரு. அடுத்த வருஷம் சந்திப்பாரு, அரசியலுக்கு எப்ப வருவார் அது இறைவன் கையில தான் இருக்கு. இது அது இல்ல. ஆஹா, இன்னும் இந்த டைலாக் வந்து மறக்கவே இல்லையா? போதும், ரணமா கிடக்கு, இன்னொரு இது தாங்காது. இதை கேட்டாங்கன்னா யாரு தெரியுமா? 2 பேருக்கு இன்னொரு ரணமா இருக்கும். அர்ஜுன மூர்த்திக்கு தமிழறிவு மணியனுக்கும். தமிழறிவு மணியன் வந்து ரஜினி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா ஜீவா கூப்பிட்டு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவரு. அர்ஜுன மூர்த்தி பிஜேபியில இணைஞ்சிட்டாரு. இப்ப இறைவன் கையில தான் இருக்குன்ட்டு என்ன திரும்பி வந்து முதல்ல இருந்தா சாமி, ஐயோ தாங்க முடியல குருநாதா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. காரைக்கால்ல நடந்த ஒரு சம்பவம் உண்மையிலே வந்து நம்ம எல்லாருமே உலுக்கிருச்சு. எந்த அளவுக்கு ஒரு வன்மம் வந்து மனசுக்குள்ள இருந்தா எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு பெண்மணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, ஒரு தாய் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கையிலேயே ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அருள்மேரி அப்படிங்கிற ஒரு பெண் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அவங்களுடைய சக வகுப்புல படிக்கக்கூடிய ஒரு மாணவர், காரைக்கால் நேரு நகர்ல இருக்கக்கூடிய சர்வைத் பள்ளியில இந்த அருள்மேரியும் பக்கத்துல வந்து பாலமணிகண்டன் அப்படிங்கிற ஒரு மாணவர் வந்து படிச்சிருக்காங்க. அந்த பாலமணிகண்டன் வந்து படிப்பு மற்றும் நடனம் போன்ற விஷயங்கள், ஓவியம் போன்ற விஷயங்கள்ல முதல் மாணவனாக பள்ளிக்கூடத்திலேயே அந்த 8ஆம் வகுப்புலேயே எல்லாருமே பாராட்டக்கூடிய அளவுக்கு சிறந்த மாணவராக விளங்கி கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கையில இந்த அருள்மேரி வந்து அவங்களுடைய அம்மாட்ட வந்து என்னால் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியல, அந்த பையன் மாதிரி என்னால் டான்ஸ் ஆட முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்துலேயும் செகண்ட் ரேங்காகவே எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த அம்மா, அருள்மேரியோட அம்மா சகாயராணி விக்டோரியா அப்படிங்கிற பெண் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சூழ்ச்சி சதிவேலை பண்ணி மறுநாள் வந்து பள்ளிக்கூடத்தில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. ஸோ அந்த இவங்க வந்து ரகசியமாக கிளம்பி போய் ஒரு குளிர்பானத்துல விஷத்தை கலந்து அங்க இருக்கக்கூடிய காவலர்கிட்ட கொடுத்து இதை வந்து இந்த அருள்மணிகண்டன்ட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அந்த பையன் வந்து அதை குடிச்சிட்டு வாந்திலாம் எடுத்து கடைசியில மருத்துவமனையில போய் சிகிச்சை பலனளிக்காம இறந்தே போயிட்டாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ், இப்ப எல்லாமே சிசிடிவில பதிவாயிடுதுல்ல, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இதை பார்த்தோன்னே இந்த பெண் கொண்டு போய் அந்த 2 ஜூஸ் பாட்டில போய் கொடுக்கறத வந்து அழகா தெளிவா அதுல பதிவாயிருக்கு. ரகசியமா போய் அவங்க அருள்மணிகண்டனுடைய சொந்தக்கார பெண் வந்து கொடுத்ததா சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பையனும் வந்து வாங்கி யாரோ நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம ஃபேமிலியில இருந்து அப்படின்னு சொல்லி குடிச்சிருக்காரு. இது வந்து காவல்துறை விசாரிச்ச பிறகுதான் தெரிய வருது, இந்த மாதிரி தன்னுடைய மகள் வந்து முதல் மார்க் எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல அந்த ஒரு வெறுப்புணர்வு அந்த மாணவன் மேல வந்து இப்படி வந்து விஷமச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கையில உண்மையிலேயே அதிர்ச்சியா இருக்கு. ஒரு தாய் இப்படிலாம் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. தாயே இல்லாதான் நினைக்கிறேன். இல்ல என்னன்னா, ஒரே குழந்தை இருக்கனால ரொம்ப பேம்பர் பண்ணி வளர்க்கறது. தன்னுடைய குழந்தை வந்து ஏதாவது 2வது ரேங்க்ங்கிறது என்ன நல்ல ரேங்க் தானே அது. அதுக்கு ஒரு மாணவனை வந்து விஷம் கொள்ற அளவுக்கு வந்து போவான் நினைச்சு பாக்குறப்பவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இப்ப நேரம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற அம்மா அப்பா என்ன யோசிப்பாங்க? எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க தான் ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி வந்து எடுத்தா இப்படி ஒரு வில்லிகள்லாம் வருவாங்க அப்படின்னு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த விஷ முறிவு இந்த சிகிச்சை கொடுக்கறதுல காரைக்காலில் இருக்கக்கூடிய மருத்துவமனை ரொம்ப லேட் பண்ணிட்டாங்களாம். ஸோ இப்போ வந்து இந்த சப் கலெக்டராக இருக்கக்கூடிய ஆதர்ஸ் அதையும் விசாரிச்சுட்டு இருக்காரு. ஸோ மெடிக்கல் நெக்லிஜென்ஸும் இந்த விஷயத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. ஸோ எது எப்படியோ தப்பு செஞ்சவங்களுக்கு கடுமையான தண்டனையை வந்து விதிக்கணும், ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கணும் நிச்சயமா. யஸ்வந்த் சிண்டே இவர் வந்து ஒரு RSS காரராக இருந்தவர். இவர் மகாராஷ்டிரா கோர்ட்ல ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சிருக்காரு. இப்ப நாடு முழுக்க பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம். 2000 நடந்த அந்த வெடிகுண்டு வெடிப்புக்கு காரணம் எல்லாமே RSSம் பாஜகவும் தான், அதற்கு நானே சாட்சிங்கிற மாதிரி அவருடைய அஃபிடவிட்ல ஃபைல் பண்ணி கோர்ட்லயும் சமர்ப்பிச்சிருக்காரு.
பல தரவுகளும் சொல்லியிருக்காரு, பல தகவல்களும் சொல்லியிருக்காரு. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அதை படிக்கிறப்பவே கேட்கறப்பவே. அவர் வந்து 90கள்ல இருந்து ஜம்மு காஷ்மீர்ல உத்தம்பூர்ல பிரச்சாரக்காக தன்னுடைய பணியை ஆரம்பிச்சு RSSல ரொம்ப தீவிரமா களப்பணியாற்றினவர் அப்படிங்கிறதுனால இந்த அபிடவிட்டை வந்து ரொம்ப மேம்போக்கா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சியினரும் வந்து இதை எடுத்து பொது வெளியிலேயே அந்த அபிடவிட்டை எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்விட்டர் தளங்கள்ல பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. அதுல சில விஷயங்கள் பார்த்தோம்னா 2016 நாண்டட்டில் நடந்த அந்த குண்டுவெடிப்பு அதுதான் வந்து இப்போ மாவட்ட செஷன் நீதிமன்றத்தில் வந்துச்சு. அங்கே தான் இவர் வந்து இந்த அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணியிருக்காரு. 2000, 2014, 2008 மாலேகான் குண்டுவெடிப்பு போன்ற எல்லா சம்பவங்கள்லுமே பார்த்தோம்னா RSS, பஜ்ரங் தள், விஸ்வ ஹிந்து பரிஷத் போன்ற அமைப்புகளுக்கு வெடிகுண்டு பயிற்சி ஒரு பொது இடங்கள்ல எங்கேயாவது ஒரு தனியா இருக்கக்கூடிய ஒரு வனாந்திர பகுதியில் போய் பயிற்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் கொடுத்தாங்கிற மாதிரி வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ஆமா, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இது வந்து பகிரங்கமா அவர் வந்து இன்னைக்கு பிரமாண பத்திரத்துல தான் தப்பிக்கிறதுக்காக அவர் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுலேயும் வந்து சில பேர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. வங்காளத்தை சேர்ந்த தபன் கோஷ், கர்நாடகாவை சேர்ந்த ராம்சேனா அமைப்பை சேர்ந்த பிரமோத் முத்தாலிக், இந்திரேஷ்குமார், ஹிமான்சு பான்சே, மிலிந்த் பாண்டே, ராகேஷ் தவாடே, ரவி தேவ் இவங்கெல்லாம் இதுக்கு வந்து தொடர்புல இருக்கு. இது என்னன்னா இவங்க ஒரு குண்டு வெடிப்பை வந்து நிகழ்த்திட்டு இந்தியாவில் பல்வேறு இடங்கள்ல அந்த பழியை தூக்கி இஸ்லாமியர்கள் மேல போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு சதித்திட்டம் தீட்டுனதா அந்த பிரமாண பத்திரத்துல தெளிவா வந்து வாக்குமூலம் மாதிரி கொடுத்திருக்காரு. அதனாலதான் 2014லயும் என்னால ஆட்சிக்கு வர முடிஞ்ச இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய வாக்குமூலம் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ரொம்ப அதிர்ச்சிகரமா தான் இருக்கு. பட் இது ரொம்ப தீவிர விசாரிக்கணும், நிச்சயமே வந்து கண்டறியணும். ஏன்னா RSSல இருந்து ஒருத்தர் இருந்து கிட்டத்தட்ட 10-15 வருடமாக பொறுப்புல இருந்து ஒரு சொல்லியிருக்காருங்கிறப்ப அது நிச்சயம் அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும்ல. ஆமா, கேரளாவில் CPM-உடைய கடந்த ஆட்சி காலத்துல வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவங்க தான் சைலஜா டீச்சர், KK சைலஜா அப்படிங்கிற அவங்களுடைய பெயர் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமானது. பிரேக் தி செயின் அப்படிங்கிற முறையில் எப்படி வந்து கொரோனா பீரியடரை வந்து மீட்டெடுத்து கொண்டு வந்தாங்க, நிபா வைரஸ்லையும் வந்து அவங்க எப்படி களப்பணியாட்டினாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான விஷயங்களை முன்னெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு வந்து உயரிய விருது பிலிப்பைன்ஸ் அதிபர் பேர்ல ரமோன் மகசேசே அப்படிங்கிற ஒரு விருது வந்து கொடுப்பாங்க. அந்த விருது இந்த ஆண்டு வந்து அவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க சைலஜாவுக்கு. ஸோ அந்த விருதை வந்து அவங்க வாங்க மாட்டேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க, மறுத்திருக்காங்க அந்த விருதை. அது சர்ச்சையா இருக்கு, ஏன் மறுத்தாங்க? ஆமா, பிலிப்பைன்ஸ் அதிபர் அவர் வந்து ஏற்கனவே கம்யூனிஸ்டுகளை இரும்புக்கரம் கொண்டு அங்கே வந்து ஒடுக்குனாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுதான் அவங்க வந்து மறுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாலுமே கட்சியுடைய தலைமை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு அதாவது கம்யூனிஸ்டுகளை ஒடுக்குனதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண மாதிரி ஆயிரும் அப்படின்னு வந்து கட்சி தலைமையே சொன்ன மாதிரி ஒரு கருத்து இருக்கு. ஆனா இது சீதாராம் யெச்சூரி இருக்காருல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர், அவர் வந்து மறுத்திருக்காரு. இல்ல இது வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய சுயமான ஒரு விருப்பம் தான், அவங்களாதான் அதை வந்து நிராகரிச்சிருக்காங்களே ஒழிய கட்சி வந்து எதுவுமே சொல்லல அவங்கள்ட்ட அப்படிங்கிறதையும் தன்னுடைய விளக்கமா டெல்லியில இருந்து அதையும் சொல்லியிருக்காரு. எது எப்படியோ அவங்க வந்து விருது வாங்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட பரிசு தொகை கொண்ட மிக உயரிய ஒரு விருது, அதை வந்து அவங்க மறுத்திருக்காங்க. ஸோ அதுவே வந்து பொது தளத்திலையும் வந்து அவங்க வந்து பெரிய லெவலில் பேட்டி கூட கொடுக்காம ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவர் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கான். எதா இருந்தாலுமே இது வந்து ஒரு டீம் எஃபர்ட், ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு வந்து விருது கொடுக்கறது அவங்க வாங்கிக்கிறது வந்து சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நோ கமெண்ட்ஸ் சொல்லி கடந்து போயிருக்காங்க. பரவாயில்ல, கேரளால இவ்வளோ நல்ல அரசியல்வாதிகள் இருக்காங்களா? ஆச்சரியமா இருக்கு. இவங்க எல்லாமே இவங்க வாழ்ற காலத்துல அட்லீஸ்ட் பக்கத்து மாநிலத்தில் இருந்தாலுமே அவங்க வாழ்ற காலத்துல நம்மளாம் வாழ்றோம்னு நினைக்கிறப்பவே சந்தோஷமா தான் இருக்கு. இப்ப வந்து விருது கொடுங்க, எனக்கு டாக்டர் பட்டம் கொடுங்கன்னு காசாதான் கொடுத்து வாங்கிட்டு இருக்க காலகட்டத்துல இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இருக்கிறது ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான். இந்த கேரளாவதி பேசிட்டு இருக்கப்ப 21 வயதுல திருவனந்தபுரத்துல மேயரான ஆர்யா ராஜேந்திரன் யாருமே மறந்திருக்க முடியாது. அவங்களுக்கு வந்து நேற்று கல்யாணம் நடந்திருக்கு. கோழிக்கோடு மாவட்ட அந்த MLA சச்சின் தேவ் அவருக்கும் ஆர்யாவும் கல்யாணம். பினராயி விஜயன்லாம் கலந்துக்கிட்டு நிறைய அமைச்சர் பெருமக்கள் MLA-லாம் கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்திட்டாங்க. நம்மளும் வாழ்த்திக்கலாம். ஏன்னா மேயர் 21 வயசுல ஆன உடனே இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மேயர் தான் ஆர்யா ராஜேந்திரன். அவங்க கல்யாணம்னா பேசாமையா இருப்பாங்க எல்லாருமே. நிச்சயமாக. சரி, வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். நிச்சயமாக. பாலாஜி அண்ணன் இருந்துமா ட்விட்டர் அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ணதே பாலாஜி அண்ணன் அக்கௌண்ட் தான்டா அப்படிங்கிறாங்க. மின்துறை, நீ எத்தனை பேருக்கு ஊதி அடிச்ச, கடைசியில உனக்கே ஒருத்தன் ஊதி அடிச்சான் பாரு, அதான் கர்மா. சிக்னல் போட்டதும் பறந்துட்டே போனீங்க, அப்படி போய் என்னதான் பண்ண போற? அடுத்த சிக்னல்ல ஆளா போய் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இட் ஹேப்பன். இது நிறைய பேருக்கு நடக்கும். நிறைய பேர் ஆம்புலன்ஸ் வழி விட்டா ஆம்புலன்ஸ் முன்னாடி பைக் எடுத்துட்டு போவாங்க, கொலை வெறி ஆகும். உனக்கா வழி விட்ட ஆம்புலன்ஸ் வழி விட்டது. அது செயலிகள் மூலம் பண பரிவர்த்தனை செய்தால் அது வெறும் எண்ணாகவே தோன்றும். சேமிப்பு இருக்காது, இதுவும் ஒரு வகையான சுரண்டல் தான்.
உண்மையில இப்பெல்லாம் டக்குன்னு யாருமே கேஷ்லாம் வச்சுக்கிறதே கிடையாது. ஜிபே சொல்லுங்க, பெடிஎம் சொல்லுங்க, யூபிஐ இருக்கா. அது நிறைய இடங்கள்ல பெட்ரோல் பங்க்ல போயிட்டு இந்த ஜிபேயும் ஒர்க் ஆகல, போன்பேயும் ஒர்க் ஆகலைன்னா அந்த மொமெண்ட் இருக்கே பெட்ரோல் போட்ட பிறகு. எனக்கெல்லாம் அப்படிலாம் நடந்திருக்கு. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஒன்றும் இல்லை, உங்களுடைய யாராவது வருவாங்களாங்க, அவங்களுடைய ஜிபே நம்பர் வாங்கி யாருக்கா ஃபோன் பண்ணி உடனே ஜிபே பண்ணி அந்த கார்டை பே பண்ணிடுவேன். அந்த ஒரு நிமிட பதட்டம் இருக்கே அது வேற லெவல்ல இருக்கும். ஒரு விஷயத்துக்கு நம்ம மன்னிப்பு கேட்கணும். நேற்று வந்து கமெண்ட் ஷோவில் ஆடியோ சரியாக ஒர்க் ஆகலான்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸு. நிச்சயம் அதை வந்து சரி செய்கிறோம். ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட்டு. இன்னைக்கு நிச்சயமாக அப்படி இருக்காதுன்னு நம்புகிறோம். வீடியோகிராஃபர் விக்னேஷ் வந்து சத்தியம்லாம் பண்ணுறாரு, சத்தியம்லாம் காட்டுறாரு அப்படின்னு. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா விக்னேஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவரை கமெண்ட் செக்ஷனில் வச்சு செஞ்சுருங்க. ஓகே, இன்னைக்கு அவார்டு வந்து யாருக்கு அப்படின்னா, ஒருத்தர் வந்து திருச்சியில் போய் தன்னுடைய கட்சியை வளர்க்க போகிறதுக்காக வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் வந்து ஆன்லைன் ரம்மியில் நான் வந்து நடிக்க மாட்டேன்லாம் ஒன்றும் சொல்லலை, அது நீங்க திருந்திக்கிங்க அப்படிங்கிறாரு சரத்குமார். இன்னும் சட்டத்தை கொண்டு வாங்க, இல்லை நீங்க எனக்கு வர காசை நான் ஏன் விடணுங்கிறாரு. ஸோ ஓகே, அவர் கட்சி இருக்கு அப்படிங்கிறதே வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் மூலமா, பேட்டி மூலமா தான் தெரிய வருது. அதே போல ரஜினிகாந்தோடைய அண்ணன் சத்யநாராயணா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவர் வந்து நீங்க கடவுள் விருப்பப்பட்டா அரசியலுக்கு வருவாரு, அடுத்த வருஷம் வந்து எல்லா ரசிகர்களையும் வந்து சந்திக்க போறாரு அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காரு. அதை தாண்டி முக்கியமான விஷயம், அரசியல் வருவாரா ஆண்டவன், அதுதான் இங்க வந்து விஷயம். ஸோ வந்து இன்னுமா இந்த பொறி நமுத்து போகல அப்படின்னு சொல்லி சந்தானம் சொல்லுவார்ல ஒரு படத்துல, அதனால இந்த பொறி வந்து இன்னுமா நமுத்து போகல அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து கேட்போம். ஓகே, இதே அவார்டா வந்து கொடுத்துருவோம். நிச்சயமாக தொடர்ந்து பாட்காஸ்ட்லயும் இம்பர்ஃபெக்ட் ஷோவை கேளுங்க, வேடனில் இருக்கிற எல்லா நிகழ்ச்சியும் வந்து கேளுங்க, உங்களோட ஆதரவை தாங்க. தவறை தொடர்ந்து சுட்டி காட்டுங்க, அதை நாங்கள் தொடர்ந்து சரி செய்வோம். ஆனால் இந்த தவறை தொடர்ந்து சுட்டி காட்டி தான் இருக்காங்க 4 வருஷமாக. அது எங்க மேல ஃபால்ட் இல்லைங்க, நாங்களும் சொல்லிட்டோங்க. சரி, உங்களுக்கு சத்தமா பேசுவோம். நன்றி நன்றி நன்றி. ஒரே மாதத்தில் 5 முதல் 20 கிலோ வரை எடை குறைக்கலாம். எவ்வித ஆர்டிபிஷியல் சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் இயற்கை முறையில் உடல் எடை குறைப்பில் உலக சாதனை படைத்த பரமகுரு ஃபிட்னஸ் வெயிட் லாஸ் சென்டர் ட்ரூ 1 வே வெயிட் லாஸ் சேலஞ்ச் ப்ரோக்ராம். கெட் ஃபிட் ஸ்டே ஃபிட், கீழ்ப்பாக்கம், சென்னை.